கைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து டைப் 14, அதாவது 14வது டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி, அதாவது இந்த ஃபார்முலா வந்து ரைட் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் 1 டிவைடட் பை குவான்டிட்டி 1 இன்டூ 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் 2. அதே தான் இந்த அப்படியே இங்கே என்ன பண்ணணும், 2 போட்டுக்கணும், அவ்வளோதான். இதுவும் சேமாக வருவான், இதுவும் சேமாக வருவான். இங்கே மட்டும் 2, இங்கே வந்து 1, இங்கே 2. ஓகேங்களா? அதே தான் இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஷின் பார்க்கல உங்களுக்கே தெரியும். Okay. A vendor sold 15 toys for 3,000 and gained a profit of 25%. How many toys should he sell for 2,816 to make a profit of 10%? அவங்க மொத்தம் இங்கே பாருங்கள், இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா 15 டாய்ஸ் வந்து 3000 விற்கிறாரு, ப்ராஃபிட் வந்து 25. அப்போனா கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி, கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட். அதேமாதிரி ஹவு மெனி டாய்ஸ், இங்கேயும் என்ன கேட்குறாங்க, ஹவு மெனி டாய்ஸ் குவான்டிட்டி கேட்குறாங்க, ஒரு விலை கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உடனே என்ன நமக்கு ஃபார்முலா என்ன வரணும், ப்ரைஸ் 1 டிவைட் பை குவான்டிட்டி 1 இன்டூ 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட்டா லாஸா. சப்போஸ் ப்ராஃபிட்னா ப்ளஸ்ஸு, லாஸ்னா மைனஸு. அப்போ 100, அப்போ லாஸ் வந்து 25னா இப்போ 100 மைனஸ் 25 என்னது 75 போடணும். சப்போஸ் ப்ராஃபிட் 25 அப்படின்னா என்னது 100 ப்ளஸ் 25 125 பண்ணணும், அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு என்னது ப்ரைஸ் 2 டிவைட் பை குவான்டிட்டி 2 இன்டூ 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் PRL. இதான் ஃபார்முலா. ஓகே, இப்போ போடுமா. ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க, என் வெண்டர் சோல்டு 15 டாய்ஸ். அப்போ 15 டாய்ஸு இங்கே ஒரு குவான்டிட்டிக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்க 3000. அப்போ 3000 டிவைட் பை 15 இன்ட்டு ப்ராஃபிட் கொடுத்துரும். அப்போ ப்ராஃபிட்னா என்னது 100 ப்ளஸ் 25, அவ்வளோதான் 125. சப்போஸ் லாஸ்ன்னா மைனஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா. P2. இப்போ ஹவு மெனி டாய்ஸ் ஷுட் டி செல் ஃபார் 2816. அப்போ ப்ரைஸ் 2 என்னது 2816 டிவைட் பை ஹவு மெனி டாய்ஸ் தான் கேட்குறாங்க, அதை நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு மேக் ஏ ப்ராஃபிட். அப்போனா 110. ஓகேவா. இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிங்களா. இப்போ சால்வ் பண்ண ஆன்சர். ஓகே, சால்வ் பண்ணுவோமா. 2 வருமா. ஓகே, இப்போ 200னா 8 டைமு, இது 5 டைம் வருமா. இதை அடித்தா அப்படின்னா 2 5 சார் 10, 2 5 சார் 10ன்னு வருமா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 11 டேபிள் அடிமா பார்ப்போம். 6, இது 2 8 1 6. ஓகே, இது அடித்தா அப்படின்னா 6 வரும், 6 பேலன்ஸ் 5 வராது. ஓகே, இப்போ 11, இதை அடித்தா அப்படின்னா எத்தனை வரும், 1 4 0 8ன்னு வருமா. நீங்கள் பாருங்கள் 8 டேபிள் 100% அடியும். இதை அடித்தா அப்படின்னா 188 6 8 8 7 8 56, பேலன்ஸ் வந்து 4 6 8 சார் 48. இது பாருங்கள் 1 டைமு, இது 1 டைமு 6 டைம் 16, ஆன்சர் 16. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து கேன்சல் பண்ணுறோமோ ஆன்சர் கிடைக்கும், ஏன்னா இது டேரக்ட் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஓகேங்களா. எ பர்சன் பாட் 7 ஆப்பிள்ஸ். அப்போ 7 ஆப்பிள்ஸ் வந்து 3 ருபீஸு. அப்போ ஃபார்முலா நம்ம டேரெக்டாக போட்டுடலாம், நான் ஒவ்வொரு டைம் ஃபார்முலா போட மாட்டேன். அப்போ ப்ரைஸ் 1க்கு வந்து 7 இன்ட்டு அட் வாட் ப்ரைஸ் யூ ஷுட் செல் 100 ஆப்பிள்ஸ் டு கெட் த ப்ராஃபிட் ஆஃப் 30. எ பர்சன் பாட் 7 ஆப்பிள்ஸ் ஃபார் 3. ஆனால் அதுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டும் பர்சன்டேஜும் கொடுக்கல. அப்போ ப்ராஃபிட்டாக பர்சன்டேஜ் லாஸான்னு சொல்ல, அப்போ என்ன பண்ணலாம் 100 போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 100 ஆப்பிள்ஸ். அப்போ குவான்டிட்டி 2க்கு 100 வரும். டு கெட் த ப்ராஃபிட்டு 33. அப்போ 100 ப்ளஸ் 33 133. என்ன கேட்குறாங்க, ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அப்போ ப்ரைஸ் 2. ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தான், அதை நம்ம ஒவ்வொரு டைமும் உட்காந்து எழுதினு இருக்கிறதால டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா. இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோமா. ஆன்சர் எல்லாமே ரவுண்டாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக இதை அடியும். 1 7 is 7, இதுக்கு 100 கேன்சல் ஆகிடுமா. இது பாருங்கள் 1 7 is 7, பேலன்ஸ் 6, 9 7 சார் 63. அப்போ 19 × 3 எத்தனை 19 19 19 60 57. ஆப்ஷன் பி. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். பை செல்லிங் 3 டசன் ஆப்பிள்ஸ் 3 டசன் ஆரஞ்ச் ஃபார் 405, எ ட்ரேடர் லாஸஸ் 25%. அப்போ 3 டசனு ஃபார் 405 மேலே ப்ரைஸா. அப்போ கீழே என்ன 3 இன்ட்டு லாஸ் வந்து எத்தனை 75. ஓகேங்களா. அந்த ஃபார்முலா தான், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால ஒவ்வொரு டைம் அந்த ஃபார்முலா போட்டு போட முடியாதுல்ல. இஸ் ஈக்குவல் டு ஹவு மெனி ஆரஞ்சு கேட்குறாங்க. அப்போ குவான்டிட்டி 2 கேட்குறாங்க. இ செல் ஃபார் 288 இஃப் இ நீட்ஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் ஆஃப் 20%. அப்போ 120. சால்வ் பண்ண ஆன்சர். மேக்ஸிமம் இதில் இருக்க எல்லா சம்மும் நீங்களே ஹோம்ஒர்க் போட்டுடலாம், ஏன்னா ஒரு சம் போட்டாலும் தெரியும். ஓகே, இதை அடிக்கலாமா. இங்கே பாருங்கள் 1 5 is 5 15 டைம்ஸு. இது வந்து எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸு 4 டைம்ஸ். ஓகே, 4 டைம்ஸ் வருமா. இது வந்து 6 டேபிள் அடிக்க முடியுமா பார்ப்போம். 4 6 are 24, 4 6 are 24,
எயிட் சிக்ஸ் ஆர் 48 12. ஓகேவா? இங்கே பாருங்கள், 3 டேபிள் அடிக்கலாம். 1 3 is 3, 3 3s are 9, 5 3s are 15. 15 டேபிள் 9. அப்படின்னா வரும் குவான்டிட்டி 2 ஈக்குவல் டு 12/9. டிவிஷனில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு தெரியல, இருங்க ஃபஸ்ட்லேருந்து போடுவோம். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, ஏன்னா இந்த சம்மு தான். இருந்தாலும் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா மாட்டிப்போம். 3 × 75 is equal to 288 into Q2 தானே கேட்குறாங்க, into 120. ஓகே, டன். இங்கே பாருங்கள், 15 டேபிள் அடிக்கலாமா? இது வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ். இது 2 டைம்ஸ் 30, 105 7 டைம்ஸ். இப்போ இதை அடித்தா அப்படின்னா 9. கரெக்டாக? இது 8 8 16 18. அப்போ இது அடிவான் 1 டைம். அப்போ இது வந்து 3 டைமு, இது 2 டைமு. ஓகே, டன்னு. இது 5 டைமா? இது எத்தனை டைம் வரும்? 2 5s are 10, 4 5s are 20. இப்போ 32/24. ஓகே கரெக்டு. கொஷின் வந்து ஹவு மெனி ஆரஞ்சஸ்ன்னு கேட்குறாங்க, ஏன்னா இங்கே டசன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்போ டசன்னா ஒரு டசன்னா பார்த்தீங்களா, ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா, ஒரு டசன்னா 12. அப்போ இங்கே ஹவு மெனி ஆரஞ்சுன்னு கேட்டாங்க. நம்ம வர ஆன்சரே டசனில் தானே வருது. கரெக்டா? அப்போ குவான்டிட்டி 2 ஈக்குவல் டுன்னா வரும் 32/24ன்னு இருக்கும். இது 4 8s are 32, 3 8s are 24, 4/3ன்னு வரும். நம்ம போன டைம் போட்டதே கரெக்ட் தான், ஏன்னா இது வந்து டசன். அப்போ டசன்னும் போது அப்போ 4.3 டசனு. அப்போ டசன் இது 12 அடித்தோம் அப்படின்னா என்னது 4 டைம்ஸ், அப்போ 16 வரும். ஏன்னா குவான்டிட்டி நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் கேட்குறாங்க. பார்த்தீங்களா ட்விஸ்ட்டு பார்த்தீங்களா? ஸோ இந்த கொஷினை இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிங்க, ஏன்னா இந்த சம்முலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பை செல்லிங் 32 ஆரஞ்சஸ் இன் 1 rupee a man losses 40%. அப்படின்னா வரும் 1/32 into 60 is equal to how many for 1 rupee should he sell in order to gain how many for 1 rupee. எவ்வளோக்கு விற்றோம் அப்படின்னா அப்போ குவான்டிட்டி கேட்குறாங்க. டு கெயின் 20%, அப்போ 120. போட்ட ஆன்சர் 2 வருமா? அப்போ குவான்டிட்டி 2 is equal to இதே இதை அடித்தா 16, அப்போ 16. பார்த்தீங்களா? இந்த ஃபார்மில் படித்தா எந்த அளவுக்கு சப்பையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் சம்மே நீங்கள் ஹோம்ஒர்க் போடலாம். ஆஃப்டர் செல்லிங் 4 article for 1 rupee a person incur loss of 4. அப்படின்னா இது 1/4 into 96. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து if he had sold 3 article for 1, his profit percentage would be. his profit percentage would be ன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, if he had sold 3 article for 1, அப்போ 3 into ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. அப்போ ப்ராஃபிட்னா என்னது 100 + Pன்னு வந்திருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஃபார்முலா பாருங்கள், ஃபார்முலா என்னது 100 + ஆர் மைனஸ். ஏன்னா மைனஸ் வந்து லாஸ்க்கு போட சொன்னேன், அப்போ 100 + Pன்னு போட்டுப்போம். கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோமா? இது வந்து 3 3s are 9, 2. இப்போ என்னது 100 + P is equal to 4 × 30, 120, 128. ஓகேவா? அப்போ P ஈக்குவல் டு என்னது 28%. சிம்பிள். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஆன் செல்லிங் 70 articles for 160, அப்போ 70 articles 160, a person incurred 20%. 20% லாஸ்ட்னா என்னது 80. how many articles, அப்போ how many articles கேட்குறாங்க, Q2 கேட்குறாங்க. should he sell for 96 to earn profit of 120. நான் டைரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபார்முலா படித்தா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போடலாம், இல்லை அப்படின்னா உட்காந்து பொறுமையாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது பாருங்கள், 0க்கு 0 கேன்சலு. இது 3 4s are 12, 4. ஓகேவா? வேறு என்ன அடிமா? இது பாருங்கள், 3 3s are 9, 2. ஓகே, 0க்கு 0 கேன்சல். அப்போ குவான்டிட்டி 2 is equal to 32 × 4 × 8/7 வரும். தப்பாக போட்டுன்னு இருக்கோம் பாருங்கள். அதாவது மேலே 70 போட்டோம் பாருங்கள், 70 ஆர்டிகல் கீழே தானே வரணும் ஃபார்முலா படி. அப்போ 160/70 × 80 தானே வந்துருக்கணும். அதான் பார்த்தேன். இதை நான் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்னா, ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரவுண்டாக இருக்குது. அப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணால் பாயிண்டில் தானே வரும். உடனே அங்கே போய் யோசித்தேன். ஓகேங்களா? அதனால் தெளிவாக போடுங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக போடுறன்ற பேரில் தப்பாகவும் போடக்கூடாது. 160/70 × 80. இப்போ மேலே இங்கே என்ன வரும்? 96 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 96 குவான்டிட்டி 2 கேட்குறாங்க இன்ட்டு 120. ஓகேவா? 0 0 இது 2 டைம் வரும். இதையும் இதை அடிச்சு அப்படின்னா 4 2 88. இந்த 0க்கு இந்த 0 கேன்சலு.
1 4 அப்போ 7 4 சார் 28 ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா நல்லா பார்த்துங்க. ப்ரைஸ் 1 இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 1 இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் 2 இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி 2 இன்ட்டு 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் அடிச்சு நவுத்திட்டு போயினே இருக்கலாம். செல்லிங் 18 டேபிள் ஃபேன்ஸ் ஃபார் 11,664. அப்போ என்னது இது? குவான்டிட்டி 1, இது ப்ரைஸ் 1, இன்கஸ் லாஸ். அப்போ லாஸ்னா அது 90 ஆகிடும். நெக்ஸ்ட் ஹவு மெனி ஃபேன்ஸ் வுட் இஸ் செல் ஃபார்? அப்போ ஹவு மெனி கேட்குறாங்க. அப்படின்னா அது குவான்டிட்டி 2 கேட்குறாங்க. இது என்னது? ப்ரைஸ் 2. இது என்னது? ப்ராஃபிட். அப்போ 110 ஆகிடும். அப்போ அப்ளை பண்ணுவோமா? அப்போ வந்து 11,664 டிவைடட் பை 18 இன்ட்டு 90 இஸ் ஈக்குவல் டு 17,424 குவான்டிட்டி 2 இன்ட்டு 110. 0க்கு 0 கேன்சல் அடிச்சுட்டு வச்சிடலாம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரவுண்டாக இருக்குது. அப்போ ஷோராக வந்து எல்லாம் கேன்சல் ஆகும். 111 இஸ் 11, 111 இஸ் 11. இப்போ பேலன்ஸ் 6. எத்தனை 5 11 சார் 55. 55 போது பேலன்ஸ் 9. 8 11 சார் 88 4. அப்போ 4 11 சார் 44. ஓகேவா? அஞ்சிச்சா? இது கனெக்ட் பண்ணி பாருங்கள் 9 டேபிள் அடி வேணான்ட்டு. 11 2 8 2 8 14 18. அப்போ கன்ஃபார்ம் அடிக்கிறோம். அப்போ வந்து 19 இஸ் 9. பேலன்ஸ் வந்து 2. 2 9 சார் 18. பேலன்ஸு 8. 9 9 சார் 81. பேலன்ஸ் 5 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 18 இது மறுபடியும் 9 டேபிள். ஏன்னா 9 2 சார் 18 எழுதலாமா? மேலே வந்து 1 2 9 6 இருக்குது. பேட் பண்ணுங்கள். 15 18. அப்போ அடிவான் 18 டேபிளே அடிவான் டேரெக்டாக. இது ஒரு டைமா? 18 7 டைம் வரும். அப்போ 7 126. அப்போ 3. அப்போ 2 டைம். அதுதான் டேபிள்ஸ் வந்து படித்து வச்சுக்கணும். நம்ம 30 வரைக்கும் படிக்கணும். ஓகேங்களா? 30 டேபிள் வரைக்கும் படித்தா தான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ குவான்டிட்டி 2 ஈக்குவல் டு என்ன வரும்? 1584 டிவைட் பை 72. ஓகே டன்னா. இப்போ பாருங்கள் 18 × 4 72. அப்போ 4 டைம்ஸ். ஏன்னா ஆப்ஷன் ஃபுல்லாக ரவுண்டு. அப்போ கன்ஃபார்ம் அடிவான். இது பாருங்கள் 8 டைம்ஸு. 8 டைம்ஸ் 18 8 டைம்ஸ் 18. இப்போ இதே எதை அடிச்சோம்னா 22. ஆக்சுவலாக ஆப்ஷன் டி. டேபிள்ஸ் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சால் ஃபாஸ்ட்டாக போடலாம். முடிஞ்ச அளவுக்கு 30வது டேபிள் வரைக்கும் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சம்ம வந்தால் ஈஸி. பட் ஆனால் சிம்பிளிஃபை பண்ணோம். பார்த்து பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம கடைசி டாபிக் மிஸ்காலேனியஸ் பார்ப்போம். அதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் முடிஞ்சுது. பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.